ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/12/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், திருக்கார்த்திகை தீபம், கிருத்திகை பிரதோஷம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். விருச்சிக லக்னம், இருப்பு 31 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:21 மணிக்கு. கரணம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:35 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 6:50 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 11:27 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 7:36 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 6:35 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:50 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்னைக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் நிறைந்த நாள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷம். புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ. அம்பாள் தரிசனம், நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக கிருத்திகை. கிருத்திகைனால என்ன? அதுவும் கார்த்திகை மாதம் வர்ற கிருத்திகை டபுள். என்னன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு. வள்ளி தேவசேனா சமேத பெருமான் முருகப்பெருமானை நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய மனதில் உள்ள குறைகள், கவலைகள் கண்டிப்பாக கந்தனின் அருளால் நீங்கும். கந்தனின் அருளால் நீங்கும். அதே மாதிரி இன்னைக்கு பிரதோஷம். ரொம்ப எல்லா தோஷங்களும் விலகி சந்தோஷம் வரக்கூடிய ஒரு பிரதோஷம், அருமையான பிரதோஷம். வெள்ளிக்கிழமை வருது. சுபிக்ஷமான ஒரு பிரதோஷம். அது உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். பிரதோஷம் அன்னைக்கு சாயந்தரம் போய் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தீஸ்வரர் அபிஷேகம் ஆராதனையை பாருங்கோ. முடியலையா அந்த நாள் போயிட்டு வாங்கோ. போயிட்டு எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கோ, பார்வதி பரமேஸ்வரால. அதுமாரி நந்தீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இந்த காப்பரிசின்னு சொல்லி நந்தீஸ்வரருக்கு படைச்சிட்டு கொடுப்பா, அது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க பிரசாதமாக. ரொம்ப அற்புதம். உங்களுக்கு மனசில் இந்த கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும். இன்னைக்கு அட்லீஸ்ட் போயிட்டு பிரசாதமாக விபூதியாவது வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? அதேமாதிரி சில பேர் நந்தீஸ்வரர் காதில் போயிட்டு குரலை கொடுப்பா, குறைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவா. அதெல்லாம் வேண்டாம். புரியுறதா? எந்த விக்கிரகத்தையும் நம்ம தொடப்படாது. யாருமே அதுக்குன்னு உண்டானவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். சரியா? இப்போ அக்கௌண்டன்ட் அப்படின்னா அக்கௌண்டன்ட் வேலையை பார்க்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கம் பார்க்கணும். மேனேஜர் வேலையை பார்க்கணும். அதுமாரி அந்த பூஜை புனஸ்காரம் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான். அது யாராக இருந்தாலும், சிவாச்சாரியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அவளுக்கு தான் முதல்ல. நம்ம என்னென்னா தொடப்படாது. என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டக்க போய் நின்று குறைகளை சொன்னால் போதும். ஏன்னா நம்ம வெளியில் நின்று சொன்னோம்னா எல்லாருக்கும் அந்த குறைகள் தெரியும். அடரா இவாளுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. கரெக்டாக? கோயிலுக்கு வர அத்தனை பேருக்குமே கஷ்டம் இருக்குது. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? கோயிலில் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கும் கஷ்டம் இல்லாமையா இருக்கும்? சொல்லுங்கள், எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறது பகவான் தான். இறைவன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, ஈசன் அடி போற்றி. அதனால் இன்னைக்கு நந்தீஸ்வரர் காதில் அப்படி கிட்டக்க வேண்டும் உங்களோட குறைகளை சொல்லுங்க. அந்த நந்தீஸ்வரர் அருமையாக கொண்டு போய் சிவபெருமான்ட்டு சேர்த்துருவார். உடனே உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். சரியா? அடுத்தபடியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்களை கண்டிப்பாக விளக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு இன்னும் விசேஷம்.
விசேஷம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா ஏகப்பட்ட அருமையான விசேஷங்கள். திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம்னாலே விளக்கு தான். தீபாவளி, தீப ஆவளி. சரியா? இன்னைக்கு ஏகப்பட்ட தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறைஞ்சபட்சம் ஒரு 11 ஏற்றுங்கோ. சரியா? குறைஞ்சபட்சம். அதுக்கப்புறம் அவாவா வசதிகள். சரியா? அகல் விளக்கு ஏற்றினாலே போதும் சுவாமிக்கு. அது ரொம்ப விசேஷம். சரியா? இன்னைக்கு நைவேத்தியமாக பொரி, அப்பம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு அது அவ்வளவு ரொம்ப இது நம்மளோட கஷ்டங்கள்லாம் அப்படியே பொரி மாதிரி அப்படியே தூள் தூளாக போயிடணும். அதுக்காக தான் இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் வச்சதான். அதான் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரணும், நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினது. சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணினாலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில் சந்திர பகவானுடன் இணைந்து, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்காகவே குரு பகவானுடன் இணைந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் அனுகூலமான சூழ்நிலை. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு உத்தியோகம் இன்றைய தினம் அருமையாக அமையும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பெஸ்ட் இன்டர்வியூன்னு முடிஞ்சிடும். உத்தியோகம் ஜாப் உடனே கிடைச்சிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிட்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வித செலவு கிடைக்கும். அதே மாதிரி பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு சின்ன அலைச்சல் இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயமா எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா காலையில் சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு குரு பகவானோட சேர்ந்துடுறார். குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் வக்ரகதியில் இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, ஒரு திட்டமிடல் உங்களுக்கு கிடைக்கிறது. கரெக்டாக குழப்பங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் அலைச்சல் இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம். அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய், ஓம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக, ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய் நமக. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்கள் மத சம்பிரதாயம் யாராக இருந்தாலும் சரி,
அப்படியே வேண்டினா அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. சரியா? அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவு, பிற்பகலுக்கு மேல் செலவு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்க. அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் அவர் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானமாகிய அயனசயன போகஸ்தானம் அங்க குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும் குரு பகவானுடன் இணைந்து ஒரு செலவை வைக்க போறார். சரி, காலையில ஒரு வருமானம் வருதோனா அதை எடுத்து செலவு பண்ணிடுங்க. சரியா? குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு சேரும். எல்லா வேலையும் முடிஞ்சு வந்தோன்னா அந்த சாக்லேட்டே சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா பக்கத்துல யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில உங்களோட ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்க ராசிநாதன் அற்புதமா இருக்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் பொறுப்புகள். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் உங்க ராசிநாதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் இருக்கும் குரு பகவானுடன் இணைந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல. அதே மாதிரி இன்னைக்கு புதுசா வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு கடகர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே என்ன சொல்லணும்? ஓம் கம் கணபதையே நமக ஒரு 11 தடவை சொல்லிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு உங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். சரியா? இன்னைக்கு காலையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு சந்தோஷம். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அவர் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல வக்ரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான குருச்சந்திர யோகத்தை கொடுக்க போறார். என்ன? உத்தியோகத்துல கொஞ்சம் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். அதற்குண்டான உயர்வினை பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். அடுத்தபடியா வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். என்ன அப்படின்னா, காலையில சந்திராஷ்டமம் இருக்கு, பிற்பகல் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ராசி மாறி உங்களோட 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு வந்து வக்கிரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்க போறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு எல்லாம் புதுசா எடுக்கிறீர்கள் அப்படின்னா பிற்பகலுக்கு மேல் வச்சுக்கோங்க, சரியா? ஆஃப்டர்நூன் சில நேரங்களில் காலையில கொஞ்சம் மனசுல ஒரு கிளேசம் இருக்கும், ஆனா பிற்பகலுக்கு மேல் அது சரியாகும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கடகடன்னு பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேல் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் சர்க்கரை 1/2 ஸ்பூன் நல்லா கவனிங்க. ஏன்னா சில பேர் எனக்கு சுகர் இருக்கு, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்னமோ இவங்க சாப்பிடாத மாதிரி, கரெக்டா? ஆனா ரைட்டு, ப்ரீகாஷன் ரொம்ப நல்லது. ஆனா அதே சமயம் இன்னைக்கு ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே எடுத்து வாயில போட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பு, பிற்பகலுக்கு மேல் சலசலப்பு, மனக்கிலேசம். என்ன உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். காலையில கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், கலகலப்பா இருப்பேள். உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும், எல்லாமே நல்லபடியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வந்து வக்கிரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்குறார். என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். படிக்கிற குழந்தைகள் கவனமா படிக்கணும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவா, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலாம் நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம். அரசியல்வாதிகளை இன்னைக்கு கப் சிப் காராவடை அமைதியா பேசணும், இல்லைன்னா வம்பு வழக்கு வந்து சேரலாம். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களே இல்லை, எல்லாருமே கவனமா இருந்தால் ரொம்ப உச்சிதம். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க, ஹனி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் உண்டாகும் நாள். காலையில பகைரோன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், பிற்பகலுக்கு மேல் அவர் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல வக்கிரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து ஒரு வித முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அவர் வக்கரகதியில் இருக்கார் குரு, ஆனா சந்திர பகவான் சூப்பரா இருக்காருல்ல, அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டாகும். ஏன்னா குருவோட பார்வை, சந்திரனோட பார்வை, 2 பேரோட பார்வையும் நேர உங்க ஜென்மராசியில தான் விழுது. சனீஸ்வர பகவானோட 10வது பார்வை விழட்டும், அது ரைட்டு. இருந்தாலும் 2 பேரோட பார்வை பலமா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாத்துலயுமே சமாளிப்பேன். இன்னைக்கு உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்தினால நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒருவித உற்சாகம், பிற்பகலுக்கு மேல் ஆற்றல். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல காலையில சந்திர பகவான் இருக்கார். அவரே பிற்பகலுக்கு மேல் 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு வந்து வக்ரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ண போறார். உத்தியோகத்துல கொஞ்சம் வேலைபளு அதிகமா இருக்கும். தொழில் வியாபாரத்திலும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க அதெல்லாம் வந்து டேக் ஈஸியா எடுத்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கிற காரியங்கள்ல நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஒவ்வொரு விஷயம் அதுவே உங்களுக்கு அதுவும் எப்படி தெரியுமா, அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு பவர் வந்துடும். காலையில எழுந்தோடனே டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்க. அதேமாதிரி குடும்பத்தில் ஓரளவுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் சவாலை சமாளி அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகளும் மன்னனா படிப்பார். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு நன்னா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. திதிப்பா இருக்க. அதேமாரி இன்னைக்கு ஸ்வீட்டான செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். காலையில சுகஸ்தானமாக்கி 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் அவரே ராசி மாறி உங்களது பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு வந்து வக்கிரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ண போறார். இருந்தாலும் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கிறதே உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நினைத்த காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றி காட்டுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை சந்தோஷமடைய வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் அதிகரிக்கும் நாள். காலையில சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்து வக்கிரமடைந்த குரு பகவானுடன் இணைந்து சந்தோஷத்தை கொடுக்க போறார், ஒரு உற்சாகத்தை. அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்வார்கள். சிறிதூர பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் பிற்பகலுக்கு மேல் மனோதைரியமும் அதிகரிக்கும் நாள். காலையில தனபாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கொடுப்பார். அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் அவரே ராசி மாறி பிற்பகலுக்கு மேல் வக்கிரமடைந்த குரு பகவானுடன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போறார். தைரியம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு பொருளாதார நிலை உயரும். விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும்.
உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.